நாறுதே, என்னடா நாறுது? நாத்தமே இங்கிருந்து தான் வருது. இந்த நாத்தத்தை போக்குறதுக்கு என்ன வழி? பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாமா? ஏதாவது டியோட்ரண்ட் சென்ட் வாங்கி உள்ள போட்டு விடலாமா? எது போட்டாலும் இந்த ஷூ நாத்தம் நாறிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னது ஷூவை வச்சு நோபல் பரிசா? ஷூவுக்கு நோபல் பரிசா? என்னடா இது புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஷூவுக்கு நோபல் பரிசா? நம்மளும் நோபல் பரிசு வாங்குறோம், வாங்கியே தீர்றோம். வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்னைக்கு என்னடா வித்தியாசமா ஷூவெல்லாம் காமிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அதாவது ஒரு 2 இந்தியர்கள் வந்து அந்த ஷூவில் வந்து துர்நாற்றம் வீசுது பாருங்க, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? அது வந்து நோபல் பரிசு கிடையாது, இக் நோபல் பரிசு அப்படின்ற அந்த இக் நோபல் பரிசுங்கிறது வந்து அமெரிக்கா கொடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து இதை என்ன வித்தியாசம், எதனால் அந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக வந்து நம்மெல்லாம் வந்து ஷூ பயன்படுத்துகிறோம், செப்பல் பயன்படுத்துகிறோம். ஒரே நாத்தமப்பா, வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சிட்டோம்னு வைங்க, அந்த வீடு ஃபுல்லாகவே நாரும். அதே மாதிரி வந்து நம்ம அந்த காலேஜ் ஹாஸ்டல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே இல்லை பேச்சுலர் ரூம்ஸ்லாம் தங்கியிருக்கிறதெல்லாம் ரூமுக்குள்ளே கொண்டாந்து செப்பலோ ஷூவோ கழட்டினாங்கன்னு வைங்க, அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரே நாத்தம், பயங்கர நாத்தம் அடிக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷூவெல்லாம் ரேக்கை வந்து வெளியில் வச்சுருவாங்க, வாசல்லே இது பண்ணிடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷூ வரக்கூடிய நாத்தத்தை வந்து தற்சமயமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாத்தம் வந்து பயங்கரமாக அடிக்குது, இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா, இதை வந்து ஒரு நல்ல, அதாவது இந்த ஷூ ரேக்கை வந்து வேறு மாதிரி வடிவமைச்சு நம்மளுடைய ஹாஸ்டல் மாணவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு 2 பேர் சிந்திச்சிருக்காங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னு இந்த படத்தில் பாருங்கள், இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கு தான் அந்த இக் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லியில் வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது. அந்த சிவநாடார் யூனிவர்சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து பேராசிரியர், அவர் வந்து பெயர் வந்து பார்த்திங்கன்னா விகாஷ் குமார், ஒரு 42 வயது மதிக்கத்தக்கவர். இன்னொருத்தருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சர்தக் மிட்டல், அவருடைய பெயர் சர்தக் மிட்டல். அவர் 2 பேர், இவர் வந்து இளநிலை கல்வி பயின்றவர். ஸோ 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திடீர்னு இந்த மாதிரி ஷூவெல்லாம் நாரி இருக்குது. அதுவும் அந்த ஹாஸ்டல் கீழே தாழ்வாரங்களில் இறங்கும்போது, படிக்கு கீழே இறங்குறோம் வைங்க, இறங்கும்போது ஒரே இந்த ஷூவெல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து ஒரே நாத்தம் அடிச்சிருக்கு. என்னடா ஒரே கப் அடிக்குதுடா, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கிறாங்க. சரி, நம்ம வந்து வேறு ரேக் ரெடி பண்ணி கொடுக்கலாம், வேறு ஏதாவது ரேக், நல்ல ரேக்கை ரெடி பண்ணோம்னா அந்த வாசனை வராது அப்படின்னு சொல்லி ரேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது தான் மோந்து பார்த்தா தெரியுது, இதில் வந்து பாக்டீரியா உருவாகுது, அதனால தான் நமக்கு வந்து இந்த நாத்தம் வந்து அடிக்குது. இந்த நாத்தத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து, சரி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம், டியோட்ரண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டீ பேக்ஸ் இதை கூட யூஸ் பண்ணால் வாசம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எதை போட்டாலும் அந்த நாத்தம் போகிறதே கிடையாது. அதில் வந்து கடைசியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இது வந்து ஏற்கனவே இருக்கிறதான் கைட்டோகோக்கஸ் செடன்டாரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா வந்து அதுக்குள்ளே உருவாகுது. ஸோ இந்த பாக்டீரியா உள்ளே உருவாகிறதுனால தான் இந்த நாத்தம் அடிக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிய வருது. சரி, இதை வச்சு நம்ம என்னப்பா பண்ணுறது? ஒரு ஷூவு, அந்த ஷூவு நாத்தம் பிடிச்ச ஷூவிலையும் நுண்ணுயிரிகள் வந்து உட்காந்துருக்குது. இதை வச்சு என்னப்பா நம்ம பண்ணுறது? நோபல் பரிசுக்கு நம்ம இவங்க வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் நோபல் பரிசுக்கு வாங்கணுங்கிறதுக்காக இது செய்யவே இல்லை. சும்மா போகிற போக்கில் இந்தாங்க வச்சுக்கோங்க, பிடிங்க ப்ரைஸை பிடிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாங்கியிருக்காங்கன்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சரி என்ன தான் பண்ணுறது, இது எப்படிலாம் நாத்தம் வருது, இதை வந்து முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. உடனே அவங்க ஹாஸ்டலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 149 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கணக்கெடுத்துருக்குறாங்க. இங்கே வா, முதல்ல உன் ஷூ நாறுதா சொல்லு, நீ உண்மையை சொல் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. ஐயோ இவன் எது கேட்குறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எழுதி கணக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட வந்து உன் ஷூ நாறுது, ஓகே உன் ஷூ நாரலாங்க, பக்கத்தில் உள்ளவன் ஷூ நாறுதா, ஆமாம் நாறுது, அவன் போட்ட ஷூ தான் நாறுது அப்படின்னு சொல்லி
அதெல்லாம் கணக்கெடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கணக்கெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஒரு 80% கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுத்துட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை வேர்வை நாற்றம், காலில் வந்து வேர்வை அதிகமாக வெளியேறுது, அந்த வேர்வை நாற்றத்தால் தான் இந்த ஷூ வந்து நாறுது அப்படின்னு ஒரு வேளை யோசித்து பார்க்குறாங்க. என்ன தான் வேர்வை நாறினாலும் இந்த மாதிரி நாற்றத்தை போக்குறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. யோசித்தப்புறம் தான் நம்ம வந்து யூவி லைட் அப்படிங்கிற ஒரு லைட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த யூவி லைட், அந்த ஷூவுக்குள்ளே ஒரு ரேஸ் போகிற மாதிரி யூவி லைட், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பயன்படுத்தி பார்க்குறாங்க. 2-3 நிமிஷம் வந்து அந்த வெப்பம் வந்து உள்ளே போச்சுன்னா அந்த ஷூவானது தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ரப்பர் வந்து இலகும், அந்த இலகும் போது ரப்பர் எரியும் கூடிய வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூவிசி லைட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து நுண்ணுயிரிகளை கொல்லுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து அந்த ஒளி விளக்கை கொடுத்து அந்த நுண்ணுயிரிகளை கொண்டுட்டாங்கன்னா, அதுவும் நுண்ணுயிரிகளை கொல்றது மட்டும் இல்லை, அந்த நேரத்துலேயே வந்து வச்சுட்டு இந்த மாட்டி லைட்டை போட்டு விட்டுட்டு அம்மாட்டு போனால் அப்புறம் ஷூ எரிஞ்சு போகும். அதனால் இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த லைட்டை போட்டாலும் அந்த இன்பிட்வீன் கேப்பில் அதோட அளவு எப்படி இருக்குது, அந்த நாற்றத்தினுடைய அளவு, இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நமக்கெல்லாம் தேவையில்லாதப்பா அப்படின்னு நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த நாரி போன ஷூவை வச்சு 2 இந்தியர்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ன மாதிரி. அதாவது பிகிலு முக்கியம், கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொன்ன மாதிரி, பரிசு முக்கியம் பிகிலு அப்படின்ன மாதிரி 2 பேரும் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிடா நோபல் பரிசு கிடையாது, போன போக்கில் நோபல் பரிசு தான் அப்படின்ன மாதிரி இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையை பார்த்து எவனோ ஒருத்தன் ஆனல்ஸ் ஆஃப் இம்ப்ராபபிள் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மாத இதழுக்கு வந்து எதையோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறானோ. கடைசி இந்த நோபல் பரிசு யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு 34 வருட பழமையான அமைப்பு. அவங்க வந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு 10 பேருக்கு விருது கொடுக்குறாங்க. ஸோ மக்களை வந்து சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி அறிவியலை கொண்டு வந்தால் அவங்களுக்கு விருது அப்படின்னு சரின்னு சொல்லி கடைசி இந்த 2 பேருக்கும் வந்து அந்த விருதை வந்து கொடுக்குறாங்க. இக் நோபல் ப்ரைஸ் அப்படின்றாங்க. இது மட்டுமா, சரி எப்படியோ வாங்கிட்டாங்க, அந்த லைட்டை போட்டு இவங்க வந்து நோபல் பரிசு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மட்டுமா, இவங்களோட சேர்ந்து ஒரு சில உயிரியலாளர்களுக்கும் விருது கிடச்சிருக்கு. அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லெலாம் பொங்கலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம். இதில் கூட எவ்வளவு அறிவியல் இருக்குங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்களை விரட்ட பசுக்களுக்கு பெயிண்ட் அடித்தவருக்கு விருது வாங்கியிருக்கிறார். அடுத்து சீஸ் பீஸா, பள்ளி வந்து பீஸா சாப்பிடுமா? நீங்கள் தான் பீஸா சாப்பிட்றீங்க, நம்மளே சாப்பிட்றதில்ல சில நேரம் பீஸா, ஆனால் பள்ளி வந்து பீஸா சாப்பிடுது. 4 சீஸ் பீஸாவை பள்ளி சாப்பிடுறதுக்கு வானவில் பள்ளியா, அதுக்கு பேர் என்ன பள்ளின்னு நமக்கு தெரியல, வானவில் பள்ளின்றாங்க. அந்த பள்ளி பீஸா சாப்பிடுது, அதுக்கு விருது வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பூண்டு போட்ட தாய்ப்பால் வெறுமனையை கொடுத்தா பூண்டு போட்ட தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றான். இதுவாவது பரவாயில்ல. அதை விட ஒரு ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போது நிறைய பேர் டாஸ்மாகில் போய் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, அன்றைக்கி சண்டே வேறு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மதுபானம் குடிப்பவர்கள் வந்து மற்ற வேற்று மொழிகளை வந்து வேற்று மொழிகளை வந்து கற்றுக்கிட்டு அதை பேசக்கூடிய திறன் அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி ஒருத்தர் டச்சு நாட்டுக்காரர் வந்து இந்த இக் நோபல் பரிசு வாங்கிறாரு. என்னங்கடா காமெடியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் இனிமேல் வந்து சாதாரணமாக இருக்காதீங்க. சாதாரணமாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பேண்ட் எடுத்து போட்டாலும் சரி, இல்லைனா கர்ச்சீப்பு மூக்கை சிந்திட்டு போட்டாலும் சரி, அதில் கூட நோபல் பரிசு ஒளிஞ்சிருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய குழந்தைகளை வச்சு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஒரு பெரிய அறிவியலாளராக சயின்டிஸ்ட்டாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற ஷூ, அதே மாதிரி இப்போ தங்க ரேட்டு வர அதிகமாகி போச்சு. பெண்கள் வந்து தங்கத்தை ஒழித்து பீரலுக்குள்ளே பூட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பீரலுக்குள்ளே கூட ஏதாவது கிருமி வரலாம். ஸோ இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மாணவர்களுக்கும் அனுப்புங்க. ஸோ இன்று சண்டே அப்படின்ன மாதிரி நம்ம அந்த காணொலியை கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு பயன்படட்டும், நிறைய புது விஷயங்களையும் தெரிஞ்சுக்கட்டும். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். இப்போது நமக்கு ஒருத்தங்க பரிசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன பரிசு கொடுக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது நமது தமிழ் தோழன் யூடியூப் சேனல் சார்பாக நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மளுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. என்ன விருது? இக் நோபல் ப்ரைஸ். எங்கே விருது கொடுங்க?
நன்றி நன்றி நன்றி. எனக்கு ஒரு ஷூ கிடச்சிருச்சு. நல்ல இக் நோபல் பிரைஸ். இந்த ஷூ என்ன ஒரே நாத்தமானாருது. நாத்தம் பிடிச்ச ஷூல இருந்து நோபல் பரிசு கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி.